இங்கே வந்து கூடி இவ்வளவு நிம்மதியாக எந்தவித சிரமத்திற்கும் தனிப்பட்ட முறையில் ஆளாகாமல் ஒரு தமிழுக்காக தொடர்ந்து ஒரு சேவை செய்வதற்கு அடிநாதமாக விளங்குபவர் திரு கோவிந்தராஜ் அவர்கள். அந்த கோவிந்தராஜ் ஐயா இருக்கும்போது சிறப்பு விருந்தினருடைய பேச்சு இருந்தால் நல்லா இருக்கிறதுக்காக கவியரங்கத்தை அஞ்சுகாவை வந்து ரெக்வஸ்ட் பண்ணி தான் இந்த மேடையை நான் மீண்டும் கைப்பற்றியிருக்கிறேன். இப்போ வந்து ஆசை என்னென்னா, திருமதி ஃபஜிலா ஆசாத் அவர்களை பற்றி எனக்கு ஒரு சில அறிமுகம் தர வேண்டியிருக்கு. தமிழ் தேர் ஆரம்பித்தது 2006. அப்போ இருந்தே வந்து இந்த நேம் வந்து எனக்கு பாப்புலர். என்னென்னா, நாங்கள் பணிபுரிகிற அந்த ஏடிஏ கம்பெனியுடைய நிர்வாக இயக்குனருடைய ரிலேட்டிவ்னாலே ஒரு டிஸ்டன்ஸ் நாங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இன்னொன்று அவங்களுடைய அறிமுகமோ அந்த தொடர்பு எண்ணோ இப்போ இருக்க வாட்ஸ்அப்பில் அப்போ கிடைக்கல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் காலம் தாழ்ந்தது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் முதல் முறையாக தமிழ் தேருக்கு வந்திருக்கிறார். அந்த வகையிலும் வந்து அவங்களை வருகிறேன் வரவேற்கிறேன். இன்னொரு சந்தோஷம் என்னன்னாக்கா, ஃபஜிலா ஆசாத்துடைய முதல் கவிதையினுடைய நான் பார்த்த இடம் வந்து மணிமேகலை புத்தகம். அவங்க இங்கே நிறைய டைம் டிஸ்பிளேலாம் பண்ணும்போது கூட அந்த ஃபஜிலா ஆசாத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அந்த புத்தகம் வந்து கிடைக்காது, ஏன்னா எல்லோரும் பார்க்குறாலும் வாங்கி போயிடுவோம். ஸோ அப்படியெல்லாம் ஒரு காலம் போகிற டைமில் வந்து குறிப்பாக வந்து நான் அந்த புத்தகத்தை வந்து சென்னையில் போய் வாங்கி படிச்சுட்டேன். கவிதை வந்து மனசை வந்து அந்தளவுக்கு ஈர்க்கலைன்னு சொன்னதுக்கு காரணம் 2வது வருவேன். எப்படின்னா, ஒரு சாதாரண கவிதை அவங்களுக்கு வந்து நல்ல பேக்ரவுண்டோடு இருந்ததுனால புத்தகம் வந்து ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருந்துச்சு. ஆஹா, இந்த மாதிரி நம்மளும் போடணும்னு அந்த ஆசையை அந்த புத்தகம் எங்களுக்கு உருவாக்கியது என்பது உண்மை. 2வது, இப்போ சமீபத்தில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை போனபோது ஆனந்தவுடன் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். அங்கே வந்து நிறைய நல்ல நூல்கள் மட்டுமே வெளியிடக்கூடிய இடம், அது உங்களுக்கு தெரியும். அந்த இதில் வந்து ஃபஜிலா ஆசாத் பேரை மறுபடியும் பார்த்தேன். இவங்க தான் இவங்களால எனக்கு கோரிலேட் பண்ண முடியல. ஏன்னா அந்த முகமதுங்கிற பேர் எப்படி நிறையா இருக்கோ அந்த மாதிரி இருக்குமோன்னு கூட சந்தேகப்பட்டேன். அப்புறம் முகமெல்லாம் பார்த்து ஞாபகம் இல்லை. உள்ளே எடுத்து பார்த்தா திறந்திரு மனசேங்கிற இந்த தலைப்பில் ஒரு அருமையான நூல். இந்த நூலை வந்து நான் வாசித்து முடித்துவிட்டு நிறைய நண்பர்களுக்கு பரிந்துரை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதை பற்றி நிறைய பேருக்கு பேசியிருக்கேன். அது உண்மை. அப்படிப்பட்டவர்கள், அதாவது இந்த புத்தகம் மூலமாக அவர்கள் வந்து இந்த உலகத்துக்குள் வந்து தான் யார் என்பதை காண்பித்திருக்கிற புத்தகம் என்று நான் இதை கருதுகிறேன். ரொம்ப இயல்பாக ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் இருக்க ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு வரையில் தான் சொன்னாக்க அது மிக இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பேச்சாளர், ஒரு ஒரேட்டர் மட்டும் இல்லை. இவங்களுடைய யூடியூப்பாக இருக்கட்டும், இவங்களுடைய ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் போய் பார்த்தீங்கன்னாக்க நிச்சயமாக பயனுள்ள நேரத்தை நீங்கள் செலவழிப்பீர்கள் என்று நான் உறுதி கூற முடியும். மக்கள் தொலைக்காட்சி மூலமாக வாரம் 2 முறை வந்து கவுன்சிலிங் மாதிரி, அது ஆக்சுவலாக கவுன்சிலிங், பட் இட் இஸ் அட்ரஸ் டு மாஸ். அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. மிக மிக சிறந்த விஷயம் அது. வந்து நான் இப்போ மேடையில் என்ன சொன்னாலும் அதெல்லாம் வந்து கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு அவர்களே இந்த மேடையை அலங்கரித்து அவருடைய மொத்த விஷயத்துக்கு வந்து அவங்க என்னன்றதை சினாப்சிஸ் மாதிரி சொல்லுங்கன்னு தான் சொன்னேன். அவங்களுக்கு ஒன்றும் நான் வேறு எதுவும் சொல்லலை. இந்த மேடை இப்பொழுது ஃபஜிலா வசனம் தமிழ் தேருக்கு இன்று நீங்கள் சிறப்பு விருந்தினர், இனிமேல் எப்பொழுதுமே எங்களில் ஒருவராக இருந்து தமிழுக்கு பணிபுரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.